இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களின் தற்போதைய நிலைமை என்ன? அவர்களுக்கான விசேட அறிவுறுத்தல்கள் உள்ளனவா? இலங்கையிலிருந்து இஸ்ரேல் நோக்கி பயணித்த இலங்கையர்கள் 10 பேர் துபாய் மற்றும் அபுதாபி விமான நிலையங்களில் நிர்கதிக்குள்ளாகியுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். துபாய் கன்சூலர் ஜெனரல் அலுவலகம் மற்றும் அபுதாபியில் உள்ள இலங்கை தூதரகம் ஆகியவற்றின் ஊடாக அவர்களை தொடர்பு கொண்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது நிர்கதிக்குள்ளாகியுள்ள இலங்கையர்களுக்காக தற்காலிகமாக தங்கியிருப்பதற்கான விசா மற்றும் தங்குமிட வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது விடுமுறைக்காக இலங்கை வந்துள்ள இஸ்ரேலில் பணிபுரியும் பணியாளர்கள் தமது விமான பயணச்சீட்டின் பிரதி மற்றும் இஸ்ரேலில் உள்நுழைவதற்காக வழங்கப்பட்டுள்ள விசா பிரதி ஆகியவற்றை தூதரகத்திற்கு விரைவாக வழங்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே மறு அறிவித்தல் வரை மீண்டும் இஸ்ரேலுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார இலங்கையர்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்தார். இஸ்ரேலிலிருந்து இலங்கைக்கு பயணிக்கும் இலங்கையர்களுக்கும் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதேவழி இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் அவசர கால நிலைமைகளின் போது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை தூதரகம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் தூதரகத்தின் துணை தூதுவர் 947184473005, ஆலோசகர் 947168333513, இரண்டாவது செயலாளர் 947197420925.